Hi guys, I am your Q. Welcome to TikTok Galaxy. Sorry guys, ஆக்சுவலி இந்த ஸ்டோரி போடுறேன்னு சொல்லி ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சிட்டேன்னு தெரியுது. ஆக்சுவலி நான் கொஞ்சம் பிஸி. அப்படி தான் ஷார்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் இது பண்ணுவாங்க. அவளும் கொஞ்சம் ஒர்க்கில் இருக்கா. ஸோ அதனால அவளும் இப்போதைக்கு ஷார்ட்ஸ் தான். ஸோ எங்கள் சேனலில் இப்போ கொஞ்ச நாளைக்கு ஷார்ட்ஸ் வரும். ஸோ கூடிய சீக்கிரம் ஸ்டோரிஸ்லாம் அப்கமிங் வந்துடும். ஸோ கொஞ்சம் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்து எங்களையும் கொஞ்சம் வளர்த்தி விட்டா நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ அவ்வளோதான். அண்ட் ஒரு பொண்ணு எனக்கு ஒரு ஸ்டோரி கேட்டிருந்தா. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த ஸ்டோரி நான் ரெடி பண்ணி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ சப்போஸ் லேட் ஆச்சுன்னா சாரி, தப்பாக எடுத்துக்காத. நான் கொஞ்சம் ஒர்க்கில் இருக்கேன். ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு நான் அந்த ஸ்டோரி போட பார்க்குறேன். இல்லைன்னா அந்த ஒர்க்குக்கு இடையிலே நான் ஸ்டோரி போடுறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம ஐயோ இவன் லேட் பண்ணுறான் பண்ணி. இப்போ இவன் எப்போ இவன் இன்டர்வியூ அட்டன் பண்ணி என்ன பண்ண போகிறான்னு சத்தியமாக தெரியல. வரான் பாரு. நான் இன்னைக்கு இன்டர்வியூ வச்சுட்டு இன்னைக்கு கிளம்பி வரான். இவனெல்லாம் என்னத்த சொல்கிறது. இதில் வேற இது மச்சான் நீ தானே இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துக்கணும். டைமை பாரு. இதில் வேற இதுலேருந்து கால் வந்துக்கிட்டே இருக்குது. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவனும் தொலைய மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் ஐயோ டைமாவது ஒன்றும் வரலையே. அதுவும் இன்டர்வியூவும் 10 மணிக்கு. இப்போ மணி 8. ஒன்றும் 2 மணி நேரம் தான் இருக்குது. இவன் குளித்து சாப்பிட்டு ஐயோ நீ பாடாம படுத்த போகிறான். ஐயோ என் கடவுளே நீ இப்படி பண்ணுற அப்படின்னு ஒரு பர்சன் புலம்பிக்கிட்டே ஏர்போர்ட்டில் நின்றுட்டு இருக்காரு.
மச்சான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் குடு குடுன்னு ஓடி வந்து டைட்டாக ஹக் பண்ணிட்டு, ஐயோ மச்சான் ஜிமினா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி டைட்டாக ஹக் பண்ணி சுற்றுறாரு. ஸோ அப்போது ஜிமன் தான், விட்றா 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 கீழே விட்றா, டைம் ஆகுதுரா பைத்தியம், இன்டர்வியூக்கு டைம் ஆச்சு, நீ இப்போ போய் ரெடி ஆகி கிளம்புறதுக்கு இதாகிடும், வா வா சீக்கிரம் போகலாம். மச்சான் இப்போ தானே வந்தேன், என் மேலே கொஞ்சமாச்சும் அக்கறை பாசம் ஏதாச்சும் இருக்கா, இப்போ வந்தவனே துரத்துற, ஐயோ என் செல்லமே, என் பட்டு, என் புஜ்ஜு, என்னோட தங்கம்ல, என் தங்க குட்டியில், என் தங்க மயில, இப்போ என்னால் எதுவும் பேச முடியாதா, எனக்கும் கால் வந்துக்கிட்டே இருக்குடா, உன்னை விட்டுட்டு தாண்டா நான் போக முடியும், தயவு செஞ்சு வந்துடுறா, போகலாமா? சரி மச்சான் ஏன் கதறவா, போகலாம் போகலாம். ஐயோ ஆண்டவா வந்தோடனே ஆரம்பிச்சிட்டானே, நீ வந்துட்டு வந்து காப்பாற்று மச்சான், அவரை ஏன் மச்சான் தொல்லை பண்ணுற, அவரெல்லாம் வந்து உன்னை காப்பாற்ற மாட்டார்றா, டே ஜங்குக்கும் ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி ஜிமன் கத்திக்கிட்டே போகிறாரு. ஜங்குக்கும் முன்னாடி நடந்து போயிட்டு, வா மச்சான் தனியாக பேசினதெல்லாம் போதும், வா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே ஜங்குக்கை பற்றின சின்ன ஒரு இன்ட்ரோ. ஸோ ஜங்குக் ஃபாரின்லேருந்து வந்திருக்காரு இங்கே ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக. ஜிமன் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சைல்டுஹுட்லேருந்து ஃப்ரெண்டுன்றதை விட கசின் பிரதர், அவனுக்கு ஒரு அண்ணன், அவனோட அண்ணன். ஸோ அண்ணனை தாண்டி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவர் இருக்கிற ஊருக்கு தான் அவர் இன்டர்வியூக்காக வந்திருக்காரு. ஸோ ஃபுல்லாக இனிமேட்டு ஜிமன் கூட தான் இருக்க போகிறாரு. அதனால தான் ஜிமன் அப்படி ஒரு புலம்பிட்டு இருந்தார். பிகாஸ் ஜங்குக்கை பற்றி சொன்னோன்னா அவர் செம்ம நாட்டி, பட் பயங்கர இது. ஸோ போக போக ஸ்டோரியில் ஒவ்வொரு கேரக்டரை பற்றியும் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? டே ஜங்குக்கா, இதுதான் நீ ஒர்க் பண்ணுற போகிற ஆஃபீஸ். எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு, ஸோ நான் கிளம்புறேன். ஸோ பார்த்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடு. சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு டெக்ஸ்ட் இல்லைனா கால் பண்ணி சொல்லிவிடு. நான் ஈவினிங் வந்து உனக்கு பிக்கப் பண்ணிடுறேன். சப்போஸ் உனக்கு இப்போ இன்டர்வியூ முடிச்சுட்டு கிளம்ப சொன்னாங்கன்னா நீ ஆட்டோ இல்லைனா வந்து கேப் பிடிச்சி போயிடு. சப்போஸ் எனக்கு நீ டெக்ஸ்ட் அண்ட் இது பண்ண, நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா வந்தோடனே நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ பார்த்துருடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் சொல்லிகிட்ருக்காரு. அப்போ ஜங்குக்கா, போதும்டா அப்பா, உன்னோட அப்படியே அக்கறையை தூக்கி கொட்டாதுன்னு எனக்கு தெரியும், நான் ஒன்றும் சின்ன குழந்தல. ஐயோ சார், நான் சொன்னது பார்த்து பத்திரம்ன்றது உனக்கு இல்லை, உன்னால் மற்றவங்களுக்கு. ஜிமினா, என்னடா ஜிமினா, அப்புறம் என்னடா இந்த 2 hours என்னை படுத்துனதே போதும்டா, எனக்கு டியூட்டிக்கு வேறு டைம் ஆச்சு, அவங்க வேறு சும்மா பொசுக்கு நீ கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்கடா. நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இல்லை உனக்கு நான் உனக்கு போலீஸ் ஆஃபீஸரா இல்லை கேப் டேக்கரான்னு எனக்கே தெரிய முடியுதுடா. நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா, ஒரு 2 hours என்னை டோட்டலாக பேபி சிட்டர் மாதிரி ஆக்கிட்டல்ல, போடா. சரி, என்னால் முடியலடா, இந்த 2 hours எப்படி நான் ஐயோ என்னால் தெரியல. 10 இவ்வளோ பெரிய கம்பெனிலேருந்து உன்னை இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க. ஐயோ பாவம், அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்து நிதானமாக பொறுமையாக தயவு செஞ்சு உன் வாழையெல்லாம் சுருட்டி இருந்துடுறா ப்ளீஸ்டா, என் தங்க பிள்ளை இல்லை, இருந்துருவல்ல செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் வந்து ஜங்குக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஜங்குக்கு தான், சரி பார்த்துக்கலாம், உனக்கு டைம் ஆச்சு, நல்லா கிளம்பு, என்னாகும் டைம் ஆச்சு, நானும் கிளம்புறேன். ஐயோ கடவுளே, இவன்ட்டு வந்து எல்லாரையும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனும் கிளம்புறான். பட்டா அவருக்கு வேறு வேலை இல்லை, சும்மா இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், போடா உனக்கு என்னடா, போடா போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுற போடா அப்படின்னு சொல்லி 2 பேருமே கிளம்பிடுறாங்க. ஜிமனை பற்றின சின்ன ஒரு இன்ட்ரோ என்னன்னா, ஜிமன் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அவர் தான் வந்து அந்த இதுலேயே வந்து ஊருக்கே வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஸோ அவருக்கு மேலே அவரோட ஹெட் ஆஃபீஸர்ஸ் வந்து அவர் கால் பண்ணி கூப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அதுதான் இவரை வந்து ஒரு பர்மிஷன் போட்டுட்டு தான் வந்திருக்காரு. பட் ஏதோ ஒரு முக்கியமான இதுன்னு சொல்லிட்டு கால் பண்ணி கூப்பிட்டுட்டே இருக்காரு. ஸோ அதனால் அவரால் அவாய்ட் பண்ணவும் முடியல. அதே மாதிரி சமயம் ஈவனையும் வந்து ஜங்குக்கையும் விடவும் முடியல. ஸோ
ஸோ அதனால தான் அவர் வந்து இது பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதுதான் ஜிமன் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ. ஸோ ஜிமன் வந்து ஜேகேயோட கசின் பிரதர் அண்ட் அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போடலாம். மே ஹெல்ப் யூ சார்? ஆக்சுவலி வந்து இன்டர்வியூ நடக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இன்டர்வியூ ப்ளேஸ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே சார், நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண வந்திருக்கீங்களா? ஸோ ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் திரும்பினீங்கன்னா லிஃப்ட் இருக்கும். ஸோ அங்கேருந்து 3rd ஃப்ளோர் போங்க. சிஓ கேபினில் இன்டர்வியூ நடக்குது சார். ஸோ திஸ் வே சார். ஓகே, தேங்க்யூ. மை ப்ளஷர் சார். சார் வாட் யூ வாண்ட் சார்? ஆக்சுவலி இங்கே இன்டர்வியூ நடக்கதா சொன்னாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண. ஓகே. நேம் சார்? ஜங்குக். ஓகே சார், நீங்கள் தான் ஜங்குக்கா? உங்களுக்காக தான் பாஸ் வெயிட் பண்ணுறாரு. ஸோ வாங்க சார். ஓகே. எனக்காக இல்லை சார், ஆக்சுவலி வந்து இன்றைக்கி இன்டர்வியூ வந்து 2-3 இதுக்கு தான். ஸோ உங்களை வந்து ஆல்ரெடி வந்து நாங்களே சூஸ் பண்ணி கூப்பிட்டதுனால உங்களுக்காக தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அப்படியா? சாரி, நான் கொஞ்சம் இட்ஸ் ஓகே சார், தெரியும். ஸோ அதனால தான் சார். ஸோ நோ இஷ்யூஸ் சார், வாங்க போகலாம். சிஓ கேபின் தட் வே சார். ஓகே, தேங்க்யூ. மே ஐ கம்மன் சார்? எஸ் கம்மன் சார். மை நேம் இஸ் ஜியான் ஜங்குக். எஸ் ஜியான் ஜங்குக். உங்களை பற்றி ஆல்ரெடி தெரியும். உங்கள் ப்ரொஃபைல்ஸ் அண்ட் உங்களோட எல்லாமே, உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் இத்தனை நாளாக என்னோடய செகண்ட் பிரான்ச்சில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க. பர்ஃபார்மன்ஸ் ஆர் வெரி குட். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த கம்பெனிக்கு உங்களை வர வச்சுருக்கேன். ஸோ உங்களோட ஒர்க் என்னென்னா, என்னோடய பர்சனல் பிஏ அண்ட் த எம்ப்ளாயீஸோட கன்சல்டேட்டரும் நீங்கள் தான். ஸோ உங்களோட ஒர்க்கை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைன்னா நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ யோர் விஷ். பட் இதுதான் உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அண்ட் உங்களோட கேபின் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ எனி நீட்ஸ்? சார் என்ன சார் பட்டுன்னு நீங்களே பேசிட்டு போயிட்டே இருக்கீங்க? வா, ஆனால் இவ்வளோ அழகான சிஓ இருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. நான் என்ன நினச்சிட்டு வந்தேன்னா, ஒரு ஓல்டு மேன், ஒரு 40-50 ஏஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் என்ன சார் இப்படி இருக்கீங்க? ஹலோ, நான் உன்னோட பாஸ். அஃப்கோர்ஸ் நீங்கள் என்னோட பாஸ் தான். அதுக்குன்னு இவ்வளோ அழகான பாஸை நான் பார்த்ததில்ல. அப்போது அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது அந்த பாஸுக்கு என்ன ஒரு 50 இருக்கும். ஸோ இவ்வளோ எங்கான பாஸ் கூட வேலை செய்கிறது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நான் ஒர்க்கை இப்போ கூட ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணுவேன். ஸோ நான் போய் ஒர்க்கை பார்க்கவா சார்? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஸோ இல்லை சார், நீங்கள் ஸோ ஹேண்ட்ஸம் அண்ட் ஸோ க்யூட். அதுதான் சார். ஹலோ, நான் உங்கள் பாஸ். இருந்துட்டு போதும் பாஸ், நீங்கள் என்னோடய பாஸ் தான், யார் இல்லைன்னா. ஒரு பழமொழி இருக்குது பாஸ், அழகாக இருந்தால் அழகை ரசிக்கணும்னு சொல்லுவாங்க. எவ்வளோ அழகாக இருக்கீங்க, உங்களை ரசிக்காமல் இருக்க முடியும். ஸோ பாஸ், ஐ லைக் யூ பாஸ் அப்படின்னு ஜங்குக்கு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்புறாரு. கிளம்பி அவர் போகும்போது அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹேண்டில் பேரில் வந்து அவர் ஹேண்டை வச்சுட்டு, பாஸ் பட் என்னத்தோட உங்கள் ஐஸ் இருக்குது பார்த்தீங்களா, அடடா பா கொல்லுது பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போகிற அந்த ஜங்குக்கே பார்த்துக்கிட்டே இருக்காரு. போனவர் சடனாக திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டு, பாஸ் நான் ஒரு பெரிய விஷயத்தையே மறந்துட்டேன் பாஸ், உங்கள் பேர் என்ன? இவ்வளோ நேரம் இவ்வளோ பேசுனீங்க, என் பேர் கூடவா உனக்கு தெரியாது? பாஸ் அதான் ஃபஸ்ட்டே சொன்னேனே பாஸ், அழகு எங்கே இருந்தாலும் அதை ஆராதிக்கணும், காராச்செல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் அழகாக இருந்தீங்க, பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு உங்கள் லுக்ஸ், உங்கள் ஆட்டிடியூட். அதனால் உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னு நான் இது பண்ணலை. பட் இப்போ நான் உங்ககிட்ட ஒர்க் பண்ண போகிறேன் பாஸ் உங்ககிட்ட. அப்போது உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல பாஸ். வாட்ஸ் யுவர் நேம் பாஸ்? கிம் தயம். ஓ வா பாஸ், நீங்கள் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி உங்கள் பேரும் செம ஸ்வீட்டாக இருக்குது பாஸ். ஹலோ ஜங்குக், நான் என்ன பண்ணுறேன்னு புரியுதா? நான் உன்னோட பாஸ்டா, என்கிட்ட என்னடா ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்? பாஸ் ஆக்சுவலி இவ்வளோ அழகான பாஸ் இதுவரையும் நான் பார்த்ததில்ல. பத்தாததுக்கு
உங்கள மாதிரி யாரையும் நான் பார்த்ததில்ல. அதனால தான் பாஸ் பார்த்தானே ஃப்ளாட் ஆயிட்டேன். அதனால ஒர்க்கு நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணுவேன் தான். ஸோ என்னோட டேலண்ட்டை நம்பி தான் நீங்கள் என்னை வர வச்சுருக்கீங்க. பட் எனக்கு பிடிச்சவங்க கிட்ட இப்படி தான் பேச தெரியும். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. பட் ஆனால் உங்களை பார்த்ததுலேருந்து எனக்கு இப்படி தான் பேசணும்னு தோணுது பாஸ். ஐயோ இப்படியெல்லாம் பார்க்காதீங்க, எனக்கு வெக்கமாக வருது. ஓகே பாஸ், நான் வரேன். போகிற ஜங்குக்கே டயோங் கொஞ்சம் வியர்டாக பார்த்துட்ருக்காரு. அப்போது டயோங், என்னடா இப்படி பார்த்துட்ருக்க? இல்லை, இப்போ ஜங்குக்குன்னு ஒரு புது எம்ப்ளாயி வரேன்னு சொல்லியிருந்தாங்க தெரியுமா? தெரியுமேடா, பழைய பிரான்ச்சில் அவங்க பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, இதாக இருந்துச்சுன்னு நீ தானடா உன்னோட இது பண்ணுறதுக்குன்னு வர வைக்கணும்னு வர வச்சேன். அந்த பர்சன் வந்திருந்தாரு. ஓகே. அவர் பண்ணதெல்லாம் வியர்டாக இருக்குது சுகா. என்னடா வியர்டாக இருக்குன்னா எனக்கு புரியல. சுகா வந்தா சுகா, பாசன் கூட பார்க்கல சுகா, என்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டு போகிறான். வாட்? கண்ணு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கான். அப்புறம் உங்ககிட்ட மட்டும்தான் இப்பெல்லாம் பேசணும்னு தோணுது. என்னென்னமோ சொல்கிறான் சுகா. அவன் எனக்கு சீரியஸாக அவன் என்ன பேசுகிறான் புரியல. இதுவரையும் என்கிட்ட இந்த மாதிரி யாரும் பேசினதே இல்லை. அதுவும் எம்ப்ளாயீஸ் எல்லாருமே எனக்கு ஒரு மரியாதை கொடுத்து இது பண்ணி தான் பேசியிருக்காங்க. சில பேர்லாம் என்னை பார்த்து பயப்படுவாங்க. அதுக்கு ரீசன் உனக்கே தெரியும். ஸோ ஆனால் வியர்டாக இருக்குது அண்ட் வித்தியாசமாக இருக்குது ஜுவா அவன் பண்ணிட்டு போனது. சத்தியமாக எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு 5 மினிட்ஸாக எனக்கு அவன் என்ன பண்ணான் ஏது பண்ணான்னு புரியல சுகா. எனக்கு டோட்டலாக நான் பாஸ்ன்றதே மறந்துட்டு அவன் பேசிட்டு போகிறான் சுகா. அவன் அதுவும் நான் சொல்கிறேன் நான் அவனோட பாஸ் அப்படின்னு சொன்னால் தெரியும், ஆனால் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, அதனால எனக்கு இப்படி தான் பேசணும்னு தோணுது. பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. ஸோ மனசில் பட்டதை நான் அப்படியே ஓப்பனாக சொல்லிடுவேன். ஸோ அதனால தான் சப்போஸ் உங்களுக்கு இது பிடிக்கலன்னா பரவாயில்ல, ஆனால் இதுதான் என்னோட இதான் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான்டா சுகா. சீரியஸாக எனக்கு புரியல அவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு. இதோட ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா? நான் அவரோட ஒரு வயசு சின்ன பையனு கூட தெரியாம எனக்கிலேயே இது பண்ணிட்டு இருக்கான். ஜஸ்ட் பார்த்து பிடிச்சிருக்கு பட்டுன்னு சொல்லிட்டு போறான் சுகா. சீரியஸா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சுகா. சரி 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 புரியுது. பெர்ஃபார்மன்ஸில் தான் அவன் பெட்டராக இருந்தானா, கடைசியாக உன்னைய கவுக்குறதுலேயே அவன் ரொம்ப பெட்டராக இருப்பான் போலே. ஆல்ரெடி அவனோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அங்கேருந்து நீ அவனை வர வச்சுருக்க. அவன் பண்ணுறத பார்த்து அவன் மேலே இம்ப்ரெஸ் ஆயிடாதடா. அப்புறம் அவனெல்லாம் என்னால் சமாளிக்க முடியாது சுகா. அப்புறம் என்னடா? சரி சரி வேலை போகிறாம என்னாச்சுன்னா சரி நீங்கள் வந்திருக்க. ஒன்றும் இல்லை, சும்மா தான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஓகே ஓகே சரி சுகா, ஒர்க்கை போய் பாரு, நானும் ஒர்க் பார்க்குறேன். ஓகே. ஸோ டயாங்கை பற்றி சொல்லணும்னா, டயாங் வந்து கிம் இண்டஸ்ட்ரீஸோட சிஇஓ. ஸோ அவர் தான் அந்த பிஸ்னஸ் பார்த்துட்ருக்காரு. அண்ட் சுகா அவரோட பிரதர் அண்ட் ஃப்ரெண்டும் கூட. ஸோ எப்படி ஜிமன் வந்து ஜங்குக்கு கசினோ அதே மாதிரி தான் சுகாவும் வந்து டேக்கு கசின் அண்ட் ஃப்ரெண்டும் கூட. ஸோ இதுதான் இவங்க 2 பேர்த்தோட இன்ட்ரோவும். ஸோ இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஜங்குக் போய் கேபினில் அவர் உட்காந்துட்டு ஃபோன் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி மச்சான் ஜிமினா மச்சான் ஜிமினா ஜிமினா மச்சான் ஜிமினா மச்சான் ஜிமினா மச்சான் டிங். இப்போ என்னத்துக்குடா என் பேரையும் இதையும் ஏன் விட்டுட்ருக்கேன்? என்னடா உன் பிரச்சனை? ஐயோ மச்சான்,
உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லி தொலை. மச்சான் அது வந்து டேய் டென்ஷன் ஏற்றாத. ஆல்ரெடி என்னோடய ஹையர் அஃபிஷியல் டென்ஷன் ஏற்றுனதில் தான் பிபி ஏறி போய் உட்காந்துருக்கேன். சும்மா என் பிபியை ஏற்றாதடா கால் பண்ணி. மச்சான் மச்சான் சொல்கிறது கேளு மச்சான். சொல்லி தொலை பக்கி, சொல்லி தொலை. அதுக்கு தானே கால் பண்ணேன். சொல்லலைனாலும் வைக்க மாட்டல. சொல்லி தொலை. என்ன மச்சான் சிவோ இருக்கார்ல? ஆமாம் சிவோ. இப்போ வேலையை விட்டு தூக்கிட்டாரா? இதெல்லாம் மச்சான் வேலை கொடுத்துட்டாரு. அப்புறம் என்னடா? ஆனால் மச்சான் சிஓ செம்மையாக இருக்காரு. என்ன? இல்லை மச்சான் சிஓ செம்மையாக இருக்காரு. பார்த்தோன்னே விழுந்துட்டேன் மச்சான். டேய் பைத்தியமா நீ? அது யாருன்னு தெரியுமா? கிம் இண்டஸ்ட்ரீஸோட சிஓடா. இருந்துட்டு போட்டோம். அதுக்கு என்ன? டே அவனை பற்றி உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. இப்போ தான் கேள்வியாக போடுறேன். கிம் இண்டஸ்ட்ரீஸ் சிஓன்னு தெரியும். அவர் பேர் கிம் தயான்ட்டு கிம்னு தெரியும். பட் ஆனால் பார்த்ததில்ல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்த்தோன்னா பிடிச்சிருந்துச்சி. இப்போ என்னன்ற? டே ஜங்குக்கா விளையாடாத. ஸோ இதை பற்றி நான் அப்புறமா வந்து பேசுகிறேன். இப்போதைக்கு இது பண்ணாமல் ஒழுங்காக மூடிக்கிட்டு வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு வா, பேசிக்கலாம். சரி சரி அப்போ ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கான்வர்சேஷனும் முடியுது. ஸோ ஜங்குக்கும் அவரோட ஒர்க்கை பார்க்குறாரு. ஸோ ஈவினிங் வரையும் ஸ்மூத்தாக அவங்க ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜங்குக் ஒவ்வொரு எம்ப்ளாயர்ஸை பற்றியும் அங்கே இருக்கிற இதை பற்றியும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ தெரிஞ்சுக்கிட்டு முக்கியமாக அவர் டயாங்கை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ தான் தெரிய வருது டயாங் அவரோட சின்ன பையன் அப்படின்றது. அப்போது ஜங்குக் தான், ஓ என்னோட ஒரு வயசு சின்ன பையன் தானா? அண்ணா எனக்கே பாஸாக இருக்கு. பரவாயில்ல, எனக்கு அண்ணா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சேரில் அப்படியே ரோல் பண்ணிட்டு இது பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்படி ஈவினிங்காக ஸ்கிப் ஆகுது. ஸோ ஈவினிங் ஜேகேவை பிக்கப் பண்ண ஜெமின் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் இதில் கரெக்டாக ஜங்குக் வந்து ஜெமினோட பைக்கில் ஏறவும் டயாங் வந்து காருக்கு ஏறவும் கரெக்டாக இருக்குது. பட் ஜேகே வந்து டயாங்கை பார்க்கலாம். பட் இவரை வந்து பார்த்துட்டாரு. டயாங் பார்த்துட்டு இது ஜெமின்ல ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவருக்கும் ஜங்குக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அவரும் கார் ஏறுறாரு. ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஜெமினும் ஜங்குக்கும் அவங்க வீட்டில் மச்சான் சொல்லுடா மச்சான் சொல்லி தொலைடா. நான் என்ன 10 மைலுக்கு தூரமாக இருக்கேன், உன் பக்கத்தில் தானே இருக்கேன், சொல்லி தொலை. என்ன மச்சான் அவரோட கண்ணு இருக்குல்ல, அவனோட கண்ணு. டே 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 ப்ளீஸ்டா, ஏன்டா என்ன இப்போ உன் பிரச்சனை? என்ன வேணும் உனக்கு? ஆல்ரெடி மண்டை சூடாகி போயிருக்கேன். நீ வேற ஏன்டா? நீ நினைக்கிற மாதிரி அவன் வந்து கிம் இண்டஸ்ட்ரீஸோட சிஓடா. அவன் பின்னாடி நிறைய ரூமர்ஸ் அண்ட் அவனை பற்றின சீக்ரெட்ஸ் நிறைய இருக்குடா. அவனை பார்த்தாலே நிறைய பேர் பயப்படுவாங்க, இது பண்ணுவாங்க. ஏன் எதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவனோட இது பின்னாடி அவ்வளோ சீக்ரெட்ஸ், அவ்வளோ இது இருக்குடா. இதில் நீங்கள் வேற ஏன்டா இப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்க? அது வந்து என்ன, அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்லை. மூடிக்கிட்டு போனியா, உன் வேலையை பார்த்தியா, வந்துக்கிட்டே இரு. அதை விட்டுட்டு மச்சான் எனக்கு பிடிச்சிருக்கு மச்சான் எல்லாம் தெரில, நான் ஃப்ளோட் பண்ண தான் போகிறேன், அவர் கரெக்டானா நான் ஒர்க் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படி இல்லையா ஃப்ளோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னமோ பண்ணு, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினும் போயிடுறாரு. டேய் நீ அவரை பார்த்ததில்ல, அதனால பேசுகிற. அப்போ ஜெமின் சிரிச்சிட்டு, உனக்கு அவனை பற்றின பேக்ரவுண்ட் தெரியல, அதனால தான் நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. ஸோ ஜங்குக்கும் சிரிச்சுக்கிட்டே டிவி பார்த்துட்ருக்காரு. டேய் டே 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 சொல்லுண்ணா. என்னடா இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு ஜங்குக்குன்னு பர்சன் வந்திருந்தோம். தெரியுமே, நீ தான் அங்கேருந்து வர வச்சியா?
அது இல்லை, அது ஆமாம், அதான் பார்த்தேன்ல நான் கூட வந்திருந்த போது. ஆ ஆமாம் ஆமாம் சுகாயா. அவன் 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 வீட்டுக்கு போகும்போது ஜெமின் இருக்கான்ல, ஜெமின், அதான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஜெமின். ஆமாம். இப்போ என்ன, அவரோட போனான். ஸோ அதுதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். டேய் ரொம்பலாம் யோசிக்காத. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. உனக்கு என்ன, இப்போ ஜெமினோட ஏன் அவன் போனான்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே. ஒரு 2 minutes வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஃபோன் பண்ணுறாரு. ஸோ ஃபோன் அடிக்குது. அப்போது ஜங்குக் ஃபோனை பார்த்துட்டு, ஜெமன், டேய் ஜெமினா ஃபோன் அடிக்குதுடா, அட்டன் பண்ணி யாருன்னு பேசுகிறா அப்படின்னு சொல்லி ஜெமனை இது பண்ணிகிட்ருக்கான். அவங்கள்ட்ட பேசி ஒரு 5 minutes வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் அங்கேருந்து கத்துறான். ஸோ ஜங்குக்கும் ஃபோன் எடுத்துட்டு ஹலோ அப்படின்றான். ஜெமன் இல்லை, ஜெமன் கிச்சனில் இருக்கான். ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, வந்துடுவான். நீங்கள் யார்? நான் அவனோட பிரதர் அப்படின்னு சொல்லுவான். ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, பிரதர்? ஆமாம் அவனோட பிரதர். அப்புறம் ஜெமன், யாரா அப்படின்னு சொன்னால், தெரில, பேர் ஏதோ சுகா அப்படின்னு போட்டிருக்கேன். என்னது? ஆமாண்டா சுகான்னு போட்டிருந்துச்சு. டேய் பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கினான். ஹலோ சார் அப்படின்னா, ஜெமன் யார் அது? சார் அவன் என் பிரதர் சார். பிரதரா? உனக்கு யாரும் இல்லை சார், அவன் என்னோட கசின் பிரதர். ஊர்லேருந்து வந்திருக்கான், ஃபாரின்லேருந்து. ஸோ இத்தனை நாளாக கனடாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான், இப்போ தான் வந்திருக்கான். கவர்மெண்ட் ஸ்டேஜில் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்திருக்கான். ஓ ஓகே. பேர் என்ன? ஜங்குக் சார். ஓ ஓகே 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 சரி ஓகே. ஏன் என்னாச்சு சார்? இல்லை கேஸை பற்றி. எஸ் சார் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நீ கண்டினியூ பண்ண ஒர்க். ஓகே சார். அப்போ ஃபோன் ஜெமன் கட் பண்ணி, ஓகே நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா கட் பண்ணிடுவாருன்னு நினச்சிட்டு ஜெமன் லைன், டே எருமை அதான் ஹையர் அஃபிஷியல்னு தெரியுதுல்ல. எனக்கு என்ன தெரியும், வெறும் சுகான்னு மட்டும்தான் போட்டிருந்தா, அவரோட ஹையர் அஃபிஷியலான்லாம் எனக்கு என்ன தெரியும். ஆமாண்டா. ஐயோ ஆண்டவா, என் தப்பு தான் ஃபோனை நான் ஒன்று ஏன் எடுத்துக்க சொன்னேன்ற மாதிரி இருக்கு. சரி, அந்த மனுஷன் என்னைய பற்றிக்கிறேன், யாருக்கு தெரியும். சடனாக என் ஃபோனை எடுத்து பேசினேன், இப்போல்லாம் எதுவும் நடக்காது, அதனால தெரிஞ்சுங்க. என்னமோ டேய் பசிக்குதுடா, சோறு போடுறியா மாட்டியா? ஆமாண்டா ஆமாம், உனக்கு வாயில் நல்லா வருது, உனக்கு வடிச்சு கொட்டுறதுக்குன்னே நான் இருக்கேன்னா. டேய் சத்தியமாக சொல்கிறேன்டா, என்னால் முடியலடா, குழந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காத, ஒழுங்கு முறையாதா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா இல்லையா? அப்போ தான் நான் சமைக்க இது பண்ணுவேன், இல்லைன்னா சமைக்குவேன். டே என் செல்லம் இல்லை, என் மூச்சு இல்லை, என்னோட அண்ணன் இல்லை. என்னது அண்ணனா? எப்போலேருந்து அண்ணனா? அண்ணன் எப்பயும் வாடா போடா மச்சான் இது எல்லாமே சொல்லுவேன். இப்போ என்ன அண்ணா அப்படின்னு? ஐயோ மச்சான் அப்பெல்லாம் பேசாதண்ணா, அது வேற இது வேற. பசிக்குதுல்ல, என் பாவம் இல்லை, இந்த பன்னி பையன் பாவம். ஐயோ டே இந்த அப்பாவி முகத்தை வச்சு மற்றவங்களெல்லாம் என்ன ஏமாத்தாத. இந்த அப்பாவி பின்னாடி இருக்கிற அந்த கிரிமினலை எனக்கு நல்லாவே தெரியும். இந்த அப்பாவி முகத்தெல்லாம் என்கிட்ட வைக்காத. சரி போய் தொலை அப்படின்னு சொல்லி, உனக்கு இப்போ என்ன வேணும்? மச்சான் நூடுல்ஸ். தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் சமைச்சிட்டு ஒரு 5 minutes வரேன், ஒழுங்கு மாதிரியே டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு. இந்த மச்சான் என்ன மச்சான், நான் டயாங்க லவ் பண்ணலாம் டிசைட் பண்ணிட்டேன். அப்படின்னு சிறுப்பன் நாயை வந்தான்னு வையன் குன்னு புதைச்சிருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டே போக. டே ஏன்டா லவ் பண்ணுறேன் தானடா சொன்னேன், லவ் பண்ண போகிறேன் தானடா சொன்னேன், மயிருன்னு எப்படிங்க நம்மளுடைய டிவியை பாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டா போகிறாரு. ஸோ இதை எல்லா கான்வர்கேஷனையும் ஃபோனில் இருந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. கேக்கும் சரி சுகாக்கும் சரி சிரிப்பாக வருது. ஐயோ ஜெமன் தான் இப்படின்னு பார்த்தா அவனுக்கு மேலே
ஐயோ! நான் சொன்னேன்ல, இவன் பார்த்தீங்களா அப்படியே இருக்கான். ஐயோ! டேய் அவன் லாஸ்ட்டாக சொன்னதை கவனிச்சியா? லவ் பண்ண போகிறானா உன்னைய. ஐயோ! எனக்கும் அதான் தெரியல, பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டேய் என்னடா இம்ப்ரெஸ் ஆகிட்டியா அவன்கிட்ட? அப்போல்லாம் இல்லை சுகா, பட் லைட்டாக அவன் பண்ணுறது பிடிச்சிருக்கு. ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் இது பண்ணிட்டு அப்படியே வந்து டைம் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஃபீஸில், எக்ஸ்கியூஸ் மீ பாஸ், மே ஐ கம் இன்? எஸ் கம் இன். என்ன சார் எவ்வளோ லேட்டாக வரீங்க? சாரி பாஸ், ஆக்சுவலி என்னோட பிரதர்னு ஒருத்தன் லேட்டாக கொண்டு வந்து விட்டுட்டான் பாஸ். நானும் இந்த ஊருக்கு புதுசு தானே, அதனால் ஓகே வேணும்னா உங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க, நான் வேணும்னா ஆஃபீஸோட கார் அனுப்புகிறேன். ஐயோ பாஸ், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, என் அண்ணன் இங்கே வெட்டியாக தான் சுற்றிக்கிட்டு இருப்பான், அதனால் பிரச்சனை இல்லை, நான் அவனை கூட்டிகிட்டு அவனை கூட போயிட்டு வந்துடுவேன். ஓ, உங்கள் அண்ணன் ஒர்க் பண்ணலையா? அவன் ஒர்க்கு போகிறாரு, அப்புறம் அப்படியே வெட்டியாக இருப்பாரு. அவன் வேலையே ரோட்டில் பொறுக்கிறதா. என்னது பாஸ்? அவன் இப்போ என் அண்ணன் என்ன வேலை செஞ்சால் உங்களுக்கு என்ன பாஸ்? அவன் வேலை செய்கிறான் பாஸ், ஆனால் ரோட்டில் தான் பாஸ் இருப்பான். அதனால் அதை பற்றிலாம் நீங்கள் கேட்காதீங்க. எனக்கு ஷெட்யூல் வந்து இந்த மாதிரி மீட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது பாஸ். அண்ட் லீ கம்பெனியோட மீட்டிங், அண்டு காய் கம்பெனியோட மீட்டிங், அண்டு ஜெயோப் கம்பெனியோட மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷெட்யூல்ஸ் எல்லாமே இது பண்ணிவிட்டு பாஸ். அப்புறம் எனக்கு நீங்கள் என்ன வேணும் ஜங்குக்? பாஸ், பார்க்க எனக்கு க்யூட்டாக இருக்கீங்க, அதுவும் இந்த பிங்க் ஷர்ட்டில். ஜங்குக், நான் உன்னோட பாஸ், அதை நீ பாஸ். நான் முன்னாடியே சொல்லிட்டேன் பாஸ், எனக்கு இந்த ஒழிச்சு மறைச்சு அதெல்லாம் இல்லை, எனக்கு உங்களை பார்த்தோன்னா பிடிச்சிருக்கு. ஸோ நான் ஃப்ளர்ட் பண்ணுவேன். சப்போஸ் நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா லவ் பண்ணுவேன். லவ் பண்ணி செட் ஆச்சுன்னா வேணா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். என்னது பாஸ்? பிகாஸ் ஐ லைக் யூ பாஸ். பாஸ் பேசாமல் இது வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். என்ன, நான் உங்களை இப்போ பார்க்கல, ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்து உங்கள் மேலே இம்ப்ரெஸ் ஆகி உங்களை அப்புறம் தேடி உங்கள் கம்பெனிக்கே வந்து ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஜங்குக், இந்த சினிமா கதை அப்புறம் இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாதா? எனக்கு டைம் கிடையாது, சினிமா பார்க்கவும் டைம் கிடையாது, அப்புறம் இந்த மாதிரி பேச்சு கேட்கவும் எனக்கு டைம் கிடையாது, ஒர்க் இருக்கு. ஸோ ஒர்க்கை பார்க்கலாமா? ஓகே பாஸ். பாஸ், ஆனால் சும்மா சொல்லக்கூடாது பாஸ், இந்த ட்ரெஸ்லாம் உண்மையிலே நீங்கள் பார்க்க ஸ்ட்ராபெரி மாதிரி தான் இருக்கீங்க. பார்த்து பாஸ், யாராச்சும் கடிச்சிட போகிறாங்க, அது நீங்கள் கடிக்காமல் இருந்தால் யாரும் வரமாட்டாங்க. ஓ பாஸ், அப்படியா பாஸ்? ஓகே பாஸ், நான் வேணா அப்புறமா கடிச்சிக்கிறேன் பாஸ். ஜங்குக், பாஸ் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் போகிறாரு. ஸோ போகிற ஜங்குக்கே பார்த்த டைம் லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ அவங்க 2 பேர்த்துக்குள்ள கம்யூனிகேஷன் இப்படியே தான் போயிட்டுருக்கு. ஜங்குக் கையை கால அமைதியாகவே இருக்க மாட்டார். எப்போ வந்து ஜங்குக்கே வந்து பர்மிஷனுக்கு கேபினுக்கு கொடுத்துருவாரு. ஸோ நீ எப்போ வேணாலும் கேபின்குள்ளே வரலாம் போகலாம், நீ வரும்போதும் போகும்போது பர்மிஷன் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. பிகாஸ் நீ இப்பயே, அது மட்டும் இல்லாமல் என் கூட 24 ஹவர்ஸும் ட்ராவல் பண்ணுவேன், எதாவது பிஸ்னஸ் மீட் எதாக இருந்தாலும். ஸோ அதனால் நீ எப்போ வேணாலும் வரலாம், இது பண்ணலாம், பேசலாம் அப்படின்னு சொன்னதுனால அவர் வருவார். ஆனால் அவரோட ஒர்க் பர்ஃபெக்டாக நடக்கும்.
ஸோ அந்த ஒர்க்கில் வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஸோ எதுவும் இருக்காது. ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டாக, அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக அவரோட ஒர்க்கை பார்த்துட்டு வர. பட் ஆனால் அவளோட ஃப்ளர்ட்டிங் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் டேக்கிட்ட. ஸோ டேவும் வந்து அவர்கிட்ட முறைச்சாலும் அதுக்கப்புறம் ரசிப்பார். ஸோ இப்படியே தான் டைம் எல்லாமே ஸ்கிப் ஆகுது. ஒரு 1 வீக் மேலே ஸ்கிப்பாக இருக்கும். ஸோ இப்போ வந்து 2 பேரும் மீட்டிங்க்காக உக்காந்துட்ருக்காரு. அப்போது ஜங்குக் தான், பாஸ் எப்போ பாஸ் வருவாங்க? சத்தியமாக முடியல பாஸ், உங்களுக்கு வெயிட் பண்ணுறது. ஜங்குக், நம்ம வெயிட் பண்ணுறது ஒரு கிளைண்ட்டுக்கு, அப்போது வெயிட் பண்ணி தான் ஆகணும். பாஸ் நீங்கள் வேற ஏன் பாஸ் கிளைண்ட்டுக்கு இது பண்ணணும் அது பண்ணணுன்ட்டு. பாஸ் பேசாமல் வாக்கு பாஸ், நம்ம அப்படியே டேட் பண்ணலாம். வாட் பாஸ், டேட் பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி டேட்லாம் இல்லை பாஸ். சும்மா வெட்டியாக வந்துட்டு இருக்கிறதுக்கு நாங்கள் அப்படியே நடந்துட்டு வருவோம். ஜங்குக்கா, பாஸ் ப்ளீஸ் பாஸ், சும்மாவே இருக்கு. சரி ஓகே நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கும் ஜேகேவும் அப்படியே வாக் பண்ணுறாங்க. வாக் பண்ணிகிட்டே ஜங்குக், பாஸ் உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. என்னை பற்றி என்ன சொல்லலாம்? இல்லை என்ன, ஆக்சுவலி என்னை பற்றி சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. என் பேர் கிம் தயாங். ஸோ காலேஜ் படித்தேன், அப்புறம் பிஸ்னஸ் எடுத்து ஃபேமிலி பிஸ்னஸ் எடுத்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ணன் ஒருத்தர் இருக்கான், நான் அவ்வளோதான். ஓ ஓகே, ஒரு அண்ணனா பாஸ்? ஆமாம் ஒரு அண்ணன் தான். அன்னைக்கு வந்திருந்தார். அது வந்து என்னோடய கசின் பிரதர் அண்ட் ஃப்ரெண்ட். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான். ஓகே பாஸ். அவர் எங்கே இல்லை? அவன் ஏதோ ஒரு ஒர்க் விஷயமா வெளில போயிருக்கான், வருவான். ஓகே பாஸ். சரி ஓகே. ஜங்குக் கிளைண்ட் வந்துட்டாங்க. ஓகே பாஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மீட்டிங்லாம் அட்டென்ட் பண்ணி அந்த மீட்டிங் நல்லபடியாக முடிச்சுட்டு ஜங்குக்கை டயாங் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போவார். ஸோ அதை பார்த்துட்டு பாஸ் எதுக்கு பாஸ் வீட்டுக்கு நீங்கள்? இல்லை ஜங்குக், அதை நான் சொல்லியிருந்தேன்ல என்னோடய ஃப்ரெண்ட் அண்ட் பிரதர். ஆமாம் பாஸ், அவர் ஆல்ரெடி உன்னைய பார்த்துருக்காரு. ஸோ ஆஃபீஸில் இருந்தபோது உங்ககிட்ட பேசணும், கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. ஸோ அவரும் வீட்டுக்குள்ளே போகும்போது அங்கே ஜிமினாவும் ஷுகாவும் பேசிகிட்ருக்காங்க. அப்போ அதை பார்த்துட்டு, டேய் ஜிமினா அப்படியே திரும்புகிறாங்க. டேய் ஜங்குக்கா, இங்கே என்ன பண்ணுற? ஜிமினா, நான் சொன்னேன்ல பாஸு. ஆமாம் அது இவர் தான். என்னது இவரா? ஆமாம். ஓ அப்போ கம் இண்டஸ்ட்ரீஸ். ஆமாம் ஜிமினா. ஆனால் டயம், ஆனால் நீ ஜிமினா ப்ளீஸ் ஜிமினா, நீ தான் அந்த சிஓ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக ஒரு ஃப்ரெண்டாட்டம் பேசிகிட்டு இருக்க. ஸோ தயவு செஞ்சு அந்த மரியாதை இதெல்லாம் கொடுத்துறாத ஜிமினா. தயாங்க அதெல்லாம் இல்லை, இவனெல்லாம் எப்படி நீ சமாளிக்கிற? ஜிமினா, ஓ மை காட் ஜிமின் அப்படின்ற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிறாரு. அப்போ ஜங்குக் பார்த்துட்டு, ஹலோ டேய் முட்டு போடா, அவன் என்னோட சோல்மேட்டு. என்னது? அதுதான், அதாவது ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுற? ஐயோ என்னடா பிரச்சனை, நீ என்ன இங்கே பண்ணுற? டே சுகா என்னோட ஐயர் இவர் இருக்கார்லடா. ஆமாம் இவர் என்னோட ஐயர் அஃபிஷியல்டா. ஓகே. இவரோட வீடு அது. ஓகே. இவர் வீட்டுக்கு நான் அடிக்கடி வருவேன்னா? சரி நீ அடிக்கடி வருவேன். டே மீட்டிங்கு இதுக்கு நான் வருவேன்டா. சரி ஓகே, வரும்போது எனக்கு டைம் ஃப்ரெண்டானா. ஓகே. அப்படியே ஃப்ரெண்ட்ஸில் வந்து நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஓகே. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் வந்து நிறைய விஷயம் எனக்கும் டைமுக்கும் ஒத்துப்போம். ஓகே. அதனால் நாங்கள் சோல்மேட் ஆகிட்டோம். என்ன? அதாவது நாங்கள் நிறைய விஷயம் ஒத்துப்போவோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு டைமை பிடிக்கும். ஆஸ் எ ஃப்ரெண்டாக இதுவா, அதனால நான் சோல்மேட்டாக எடுத்துக்கிட்டேன். ஓகே. சரி நீ சோல்மேட்டாலாம் எடுத்துக்கோ, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை.
கொஞ்சம் வழி விட்டு நிற்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பிரிச்சுட்டு டயாங்க விட்டு பிரிச்சுட்டு போய் சோஃபாவில் உட்காந்து ஜிமினோட 2 கையையும் ஜங்குக் டைட்டாக பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஜிமின் வந்து ஜங்குக்கே பார்த்துட்டு வலிக்குதுடா, அது எப்படிடா இந்த கை தானே அவனை பண்ணிட்டு வலிக்குதுன்ற விட்டு நம்ம வீட்டுக்கு போய் பஞ்சாயத்தை வச்சப்போன்ட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துடுறாரு. ஸோ அப்போ சுகா பார்த்துட்டு அப்போது அந்த பிரதர் ஷாமா சார் அம்மா சுகா இவன் தான் என்னோட பிரதர். ஓ ஓகே. ஸோ ஜங்குக் ரைட்? எஸ் சார். சார்லாம் நீ கூப்பிட்டேன் சுகான்னு கூப்பிட்டா போதும். ஓ ஓகே சுகா, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் ஜெமன் இவங்க 2 பேரும் கேஸ் விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜேகேவும் டயாங்கும் ஆமாம் பேசுகிறதே கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜங்குக்கு வந்து ஆமாம் எதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க? அந்த மாஃபியா கிங்கை பற்றியா? என்ன இல்லை அந்த மாஃபியா கிங்கை பற்றியான்னு கேட்குறேன். அதை உனக்கு எப்படி தெரியும்? அந்த நியூஸ் இது எல்லாமே பார்த்துருக்கேன். ஸோ எனக்குமே வந்து அவர் செய்கிற விஷயம்லாம் தெரியும். ஸோ எனக்கும் அவரை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அதான். ஓ ஓகே. பட் நாங்கள் அவரை பிடிச்சா சார், நான் பீப்புள்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுறாரு. அவரை போய் பிடிச்சா நீங்கள் கொலை பண்ண போகிறீங்களா என்ன? கொலை பண்ணாலும் அது எப்படி ஒரு இது அதெல்லாம் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். பட் அவரை பார்க்கணுன்னு இதாக இருக்கு. ஓ ஓகே. ஜெமன் கூடயே அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு பர்சனை வச்சுருக்க போல. ஆமாம் சுகாசா, இவனுக்கு அவரை பிடிக்கும். என்னது? ஆமாம், ஆஸ் அ பர்சனாக இவனுக்கு அவரை பிடிக்கும். இவன் அடிக்கடி சொல்லுவான் ஹீரோனா அப்படி இருக்கணும்டா, நீயும் என்னத்துக்கு போலீஸ் வேலையில் இருக்கேன், ஒரு நாள் இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு அப்பப்போ குத்தி காட்டுவான். அதனால் இவனுக்கு அவனை பிடிக்கும். அதனால் அவன் அப்படி தான் சார், நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகே ஓகே. அப்போது டயம் வந்து ஜங்குக்கே பார்த்துட்டு உண்மையிலே உனக்கு மாஃபியா கிங்கை பிடிக்குமா? பிடிக்கும் டயம் அப்படின்னு ஓகே அப்படின்ற மாதிரி டயாங்கும் தலையாட்டுறாரு. ஸோ இப்படியே தான் அவங்க கம்யூனிகேஷனும் போகுது. கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு ஜெமன் வந்து ஓகே சுகா சார் அண்ட் டயாங், எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறோம் வீட்டுக்கு. ஸோ ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு டே ஜங்குக்கா போதும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை கூட்டிகிட்டு அவரும் போயிடுறாரு. ஸோ இப்படியே தான் டேஸஸும் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக் டே கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். டேவும் அதுக்கு முறைச்சி பார்த்துக்கிட்டு இருப்பார். ஸோ இப்படியே தான் அவங்களோட டேஸஸ் எல்லாமே ஸ்கிப் ஆகுது. ஜங்குக் அவரோட ஆஃபீஸ் டேபிள் மேலே காலை வச்சுட்டு பின்னாடி அவரோட கையை கொடுத்துட்டு சேர் ஹாயாக படுத்துட்டு தயாங் 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 இருக்க நான் உனக்கு அப்படியே அடிக்ட் ஆகிட்டுருக்கேன் டயாங். அந்த ஸ்டைல், அந்த ஆட்டிடியூடு, ஐயோ நான் ஃப்ளோட் பண்ணும் போது நீ என்னை மறைச்சி பார்க்குறியே, ஐயோ அதுக்கே நான் விழுந்துட்டேன் தயாங். செம்மையாக அந்த கண்ணு அப்பப்பா நாளுக்கு நாள் நான் உனக்கு அப்படி அடிக்ட் ஆகிட்டுருக்கேன். இப்போ எனக்கு எப்படியெல்லாம் கனவு வருது தெரியுமா டயாங்? எனக்கு கல்யாணம் ஆகி நம்ம 2 பேத்துக்கும் 2 பசங்க இருந்து அவங்க 2 பேத்துக்கூட ஜாலியாக இது பண்ணி அவங்க 2 பேர்த்தையும் படிக்க வச்சு அவங்க 2 பேர்த்தையும் வேலைக்கு அனுப்பி அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி அவங்களும் பசங்களை பார்க்குற அளவுக்கு நான் ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உன்னை வச்சு. நல்லா இருக்கு. ஆனால் இதெல்லாம் எப்போ நிஜமாகும்னு தெரில. நீ முதல்ல எனக்கு லவ்வுக்கு ஓகே சொல்லணும், அப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்புறமா தான் இப்போ அவங்ககிட்ட எப்போதான் வந்து கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா, இல்லை ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா, தாலியை தான் கட்டிக்கிட்டு பித்துக்கலாமா, இல்லை பித்துக்கிட்டு தாலியை தான்
முடிஞ்சிச்சுன்னா மீட்டிங்க்கு கிளம்பலாமா பாஸ் அப்படின்னு சொல்லி அப்போ தான் டேவே பார்க்குறாரு. ஸோ டே வந்து அங்கே கையை கட்டிட்டு நின்றுட்டுருக்காரு. அப்போ டக்குன்னு ஜங்குக்கு வந்து பதத்தில் இருந்து பாஸ் எப்போ இருந்தீங்க? நீங்கள் கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போடலாமான்னு சொல்லும் போதே வந்துட்டேன். பாஸ் சாரி பாஸ், ரொம்ப குஷியாக இருக்கீங்க போல. அப்போதான் இல்லை பாஸ், மீட்டிங் டைம் ஆச்சு, போகலாம் வாங்க. போங்க பஸ் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் போகிறாரு. ஸோ ஜங்குக்கும் டயாங் பின்னாடியே போகிறாரு. பட் ஆனால் டயாங் சீட்ஸில் சின்னதாக ஒரு ஸ்மைல் இருக்குது. ஸோ சிரிச்சுக்கிட்டே தான் போகிறாரு. இதை வந்து ஜங்குக் நோட் பண்ணுறாரு. இப்போ ஜங்குக்கு என்னென்னா, ஐயோ லவ்வர் முன்னாடி அவன் முன்னாடி இவ்வளோ பெரிய எம்பாரஸ் மூமெண்ட் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணிகிட்டே வராரு. ஸோ இப்படியே தான் அவங்களுக்குள்ள க்யூட்டாக மூமெண்ட்ஸ் எல்லாமே நடக்குது. ஆஃபீஸுக்கே தெரிஞ்சிருச்சு ஜங்குக்கு வந்து டே பாஸ் பின்னாடி சுற்றுறது. ஸோ டே பாஸ் வந்து அதுக்கு எதாவது ரியாக்டும் பண்ணாமல் இருக்கிறது ஆஃபீஸே வந்து ஒரு இதுவாக இருக்குது. ஸோ இப்படியே வந்து டேஸஸ் எல்லாமே ஸ்கிப் ஆகுது. ஸோ ஒன் ஃபைன் நைட்
வாடா போடா அதெல்லாம் தான். அதே மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே போகிறாரு. ஜங்குக்கும் அந்த கன்ஃபியூஷனோட அவரோட சேரில் போய் உட்காராரு. அப்போ ஜங்குக்கு ஒரு கால் வருது. சொல்லுது மன்னா, இப்போ என்னடா ஆச்சுன்னு பேரஞ்ச மாதிரி பேசிகிட்ருக்க? அதுவா, நான் அவங்ககிட்ட சைன் வாங்க போனேன்னா தெரியுமே சைன் வாங்க போனேன். என்கிட்ட சொல்லிட்டு தானடா போனேன். போனேன்னா அங்கே
நான் டாங் மாதிரி இன்னொரு பர்சனை பார்த்தேன். என்ன? ஆ ஆமாம், டாங் மாதிரி இன்னொரு பர்சனை பார்த்தேன். டாங்க்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு சொன்னேன்ல. ஆமாம். ஆ அவர் அது அது வந்து டயாங்கோட ட்வின் பிரதர். அப்படியே டயாங் மாதிரியே இருக்கான். டேய், ட்வின் பிரதர்னா அப்புறம் டயாங் மாதிரியே இல்லாமல் அப்புறம் என்னடா? ஐயோ, நீ வேற ஏன் அது அது பார்த்ததுல ஷாக் ஆகி போய் நிற்கிறா. சி, ட்வின் பிரதர்னா பார்க்க ஒரே மாதிரி தாண்டா இருப்பாங்க. என்ன கேரக்டர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓ, ஓகே ஓகே. இந்த பையனை பார்க்க அவ்வளோ க்யூட்டாக சாஃப்டாக அப்படி ரசகுல்லா மாதிரி இருக்குது. அதே அவனை பார்க்கும் போது டைகரை பார்க்குற மாதிரி இருக்குது. ஓ, ரசகுல்லா ப்ரொடெக்டர் டைகர். வேவ். நான் பன்னி. அதான் சொல்கிறேன்டா, டைகர் வர்சஸ் பண்ணிடா. ஹலோ, என்னடா? சரிப்பா, உங்ககிட்ட பேச நம்புறேன். சரி சரி, என்ன இன்னைக்கு நைட்டு வருவியா? நான் அங்கேயே செட்டில் ஆகிடுவேன். வருவேன் வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் முடியுது. இப்படியே வந்து டைமெல்லாம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கும் அந்த மீட்டிங்க்காக கிளம்பி போயிடுறாரு. ஸோ 2 days அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கிளம்பி அவர் வர டைம். ஜங்குக்
அவங்க வந்து யாருன்னு வந்து அடி விழுக்கிறாரு. சொன்னேனா, நான் சொன்னேனா, அவனோட ஐடென்டிட்டியில போவாத, போவாத, இது பண்ணாத நான் சொன்னேன்ல. பாத்தியா? ஆ? உன்னால என் அப்படின்னு சொல்லி
ஜேகே அப்படியே
என்ன ஜமன் ஆகுது? என்ன நடக்குது இங்க? ஒன்றும் இல்லை. எங்கே குக்கியை கூட்டிகிட்டு போகிறதுக்கு பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. குக்கி அன்னைக்கு இது பண்ணதுலேருந்து ஜேகேக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. ஏன்னா அவனால தான் இவ்வளோ இதுவும் ஆச்சு. ஸோ இது ஆஸ் யூஷுவல் நடக்கிறது தான். பட் என்னென்னா குக்கியை அவங்க ரீச் பண்ணுறதுக்குள்ள ஜேகே அவங்க கதையை முடிச்சிருவான். பட் விஷயத்தில் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதில் ஜேகேக்கு பயம் கொஞ்சம் எட்டிப்படுத்துருச்சு. ஸோ அதான் அவனால் அவன் சேர்த்து வச்ச மற்ற எதிரி யாரும் குக்கியை எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு கனடாக்கே திருப்பி அனுப்புகிறான். ஸோ அதுதான் குக்கி போக மாட்டேன்னு அடம்பிடிச்சிட்ருக்கான். ஏன்னா குக்கிக்கு என் கூடயும் அவன் கூடயும் இருக்கணும்னு ரொம்ப அதான் சொன்னேன். ஆனால் நீ சின்ன வயசுலேருந்து இங்கே தானே வளர்ந்த? நான் இங்கே தான் வளர்ந்தேன். பட் என்னோடய வீக்கெண்ட்ஸ் என்னோடய லீவ்ஸ் எல்லாமே அங்கே போயிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு குக்கி தான் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு கனடாவில் ஒர்க் பண்ணிவிட்டு அவன் கம்பெனியில் சேர்ந்ததுலேருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அப்போ ஜேகே இங்கே வந்துட்டான். ஸோ அந்த நீ குக்கியை கூப்பிடும் போது அப்போ தான் வந்து இவனுக்கும் லீட் கிடச்சிச்சு. ஸோ ஒன்று நீ தான் வந்து அந்த மாஃபியா கேங்காக இருப்பேன்னு ஸோ செக் பண்ணுறதுக்காக அந்த ஒரு கேம் சேஞ்ச் தான் அது. ஸோ அதில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய நடந்துருச்சு. ஸோ அதான் அவன் லைட்டாக பயந்துட்டான். ஸோ இது வரையுமே வந்து ஜேகே தான் குக்கி தான் ஜேகேன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ட்வின்ஸ் கிடையாதுன்னு. இப்போ ட்வின்ஸ் அண்ட் ரிவல் ஆனனால கொஞ்சம் பயப்படுறான். அவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ, ஏதாச்சும் இதாகிடுமோ. அதுதான் குக்கி அதுக்கு நான் போக மாட்டேன், நான் வீட்டை விட்டு வெளில போக மாட்டேன், நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குக்கியை ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதுதான் இப்போ தான் குக்கியாக கனடாவுக்கு அனுப்புறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு இது பண்ணுறதுக்காக இது பண்ணிட்டுருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் இப்படி சொல்லிகிட்டு இருக்கும் போதே ஜேகே வந்து அவர் ஃப்ரெஷ் ஆகிட்டு அவரோட இதெல்லாம் பண்ணிவிட்டு அவர் அப்படியே கெத்தாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் யூனிஃபார்ம் அந்த ரா ஏஜென்ட்ஸ்லாம் ஒரு இது போட்டிருப்பாங்கல்ல அதை போட்டுட்டு இறங்கி வராரு. அப்போது குக்கி பின்னாடி ப்ளீஸ்டா அண்ணா கொஞ்சோண்டு கன்சிடர் முடியாது கிளம்புற வேலையை பார் ஜமன், அவனுக்கு ஒன்றும் 3 hours ஃப்ளைட் கிளப்பி கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் வந்துச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்புறாரு. அப்போது குக்கி டே போகிறதான் போகிறேன், நான் தான் என்னை அனுப்பி ஒரு 2 சைட் பண்ணிட்டல, அட்லீஸ்ட் ஏர்போர்ட்டுக்காச்சும் வாடா பார்க்கலாம். பாரு முச்சு அவனை, சரி விட்டு, அவனை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கோச்சிக்கிட்டு அவர் ரூமுக்கு போயிடுறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வீக்கு தான் ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ நம்மளால தான் இப்படி இது பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ 3 பேருமே கிளம்பிடுறாங்க. ஸோ இப்படியே தான் வந்து குக்கியை கூட்டிகிட்டு ஜெமின் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது ஜெமினியும் குக்கியும் சேர்ந்து ஒரு
ஆ அவங்க எனக்கு கண்ணல ஆமா, ஆமா. அப்படி
உங்ககிட்ட 2 விஷயம் சொல்லணும். ஃபர்ஸ்ட், எங்கள் ஃபஸ்ட்டு சேனல் போனது தெரியும். ஸோ செகண்ட் சேனல் இது ரீச் அவ்வளோவா ஆகலை. ஸோ உங்கள் சப்போர்ட் கிடச்சா நீ ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான், உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அண்ட் சாரி, சத்தியமாக அந்த ஸ்டோரி எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் லாஸ்ட்டாக ஒரு லவ் டிசல் அப்படின்னு ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஒர்க்ஸ் என்னோடய இதில், ஸோ இன்னும் என்னோடய ஒர்க்ஸ் எதுவுமே முடியல. இப்போ அடுத்து நான் எப்போ ஸ்டோரி போடுவேன் என்னன்னு சத்தியமாக தெரியல. எனக்கு கேப் கிடைக்கும் போது ஸ்டோரிஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டும் போடலான்னு நினச்சேன். பட் ஆனால் என்னால் முடியலை. ஸோ அண்டு ஷார்ட்ஸ், நானும் பபியும் சேர்ந்து ஷார்ட்ஸ் தான் ரெடி பண்ணி இப்போதைக்கு சேனல் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 2 பேர்த்துக்குமே ஒர்க்ஸும் இருக்குது. 2 பேரும் எவ்வளோ சீக்கிரம் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்டோரிஸ் வரும்ன்றது தெரியல. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் வந்துடும் ஸ்டோரிஸ்க்கும் உங்கள் சப்போர்ட்ஸ் இருக்கணும். நீங்கள் எப்படி ஷார்ட்ஸுக்கு எவ்வளோ சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஸ்டோரிக்கும் சப்போர்ட் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்படி ஸ்டோரி வந்திருக்கலாம் எனக்கு சத்தியமாக தெரியாது. கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு சாரி, இந்த ஸ்டோரி என்னால் கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு இப்படி தான் கொடுக்க முடிஞ்சு. ரொம்ப நாள் கழிச்சு ரெக்கார்ட் பண்ணுறதுனால வாய்ஸும் சுத்தமாக இல்லை, ஏதோ பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்படி இருக்குது எது இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸை வச்சு நான் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் 2வது விஷயம் என்னென்னா, இம்பார்ட்டண்ட் டே எல்லாம் இந்த கோல்டன் மேங்கனியோட பர்த்டே, அதாவது பன்னி பாயோட பர்த்டே. எனக்கு பிடிஎஸ் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆனது வி மூலியமாக தான், அதாவது டயா மூலியமாக. அவரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தான் நான் பிடிஎஸ் மெம்பர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வியை தாண்டி அதிகமாக அச்சம் இது ஒரு குழந்தை அப்படின்னு நான் ரசித்தது ஜேகேவை பார்த்து தான், ஜங்குக்கை பார்த்து தான். எனக்கு அவரோட ரகட் சைடு, அவர் அந்த ரகடா அதெல்லாம் எனக்கு ஒரு பக்கம் பிடிக்கும். மாசா அந்த ரகட் சைட்ஸ் அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி அவர் அந்த குட்டி குட்டி இன்னசென்ட்டாக அந்த குழந்தை மாதிரி பண்ணுறது ஃப்ளாட் ஆகிடுவேன். ஸோ அப்பப்போ நானே சொல்லிப்பேன், இல்லை அது வந்து டயோங்கோட ஆள், அது டயோங்கோட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சத்தியமாக என்னால் முடியாது, ரசிக்காமலாம் அந்த குழந்தைக்கு இருக்க முடியாது. அவ்வளோ க்யூட், அவ்வளோ சாமிங். அண்ட் அதே மாதிரி தான் கோல்டன் மேக்னி அப்படின்றது அந்த டைட்டில் கஷ்டப்பட்டு அவர் உருவாக்குனது அவங்க அயோங்ஸோடு சேர்ந்து. அண்ட் சோலோ சாங்ஸ் எல்லாமே தான் அவரோட பார்க்க தான் கலந்த. பட் அவர் அச்சீவ் பண்ணதெல்லாம் எக்கச்சக்கம். அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவரை பற்றி. அவரோட பர்த்டே, ஸோ அவரோட பர்த்டேக்கு தான் இந்த ஸ்டோரி நான் ரெக்கார்ட் பண்ணணும்னு இருந்திருக்கு போல். கேப்பில் போட்டு வச்சது ஒரு இதில் வச்சது சீரியஸாக இந்த ஸ்டோரி இடையிலே வந்திருக்கும். பட் ஆனால் என்னால் டைம் இல்லாதனால என்னால் போட முடியல. அவரோட பர்த்டேக்கு நான் ஸ்டோரி போட்டே ஆகணும் அப்படின்றதுக்காக ஸ்டோரி போட்டது தான். ஏன்னா இந்த ஸ்டோரியில் டபுள் ஜேகே இருப்பார், நான் அதிகமாக ரசித்த அந்த பேபி ஜேகேவும் இருப்பார், அண்ட் ரகடா கெத்தா அந்த ஜேகேவும் இருப்பார். ஸோ 2 ஜேகேவும் இருக்கணும் நினச்சி தான் போட்டு ரெடி பண்ண ஸ்டோரி தான் இது. அண்ட் அதே மாதிரி 2 டயாங்கே நான் கொடுத்துருப்பேன். எஸ், என்னையை பொறுத்தவரையும் டேகோக் கப்பிள்ஸ் தான். என்னையை பொறுத்தவரையும் டேகோக், யூமி, நாம்ஜின் தான். ஜெயோக்கு என்னோட சேனலில் என்வோவை வச்சுருக்கேன். பட் ரியலாகவே எனக்கு என்வோவோட பேரானா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏதோ ஒரு அவார்ட் ஷோலையோ ஏதோ ஒரு இதில் வந்து 2 பேரையும் நான் ஒன்றா இருந்து பார்த்துருக்கேன். பார்க்க செம்மையாக இருப்பாங்க, ஒரு மாதிரி ஹாட் கப்பிள்ஸ் தான். எனக்கு அது பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நான் என்வோவே பேராக கொடுக்கலான்னு நினச்சேன் ஜேயோப்புக்கு. ஸோ அதுதான். ஸோ இன்றைக்கி அவரோட பர்த்டே. ஸோ நைட் 12:30 ஆகுது. அவரோட பர்த்டேக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறேன். ஸோ ஹாப்பி பர்த்டே ஜங்குக்கா. உன்னோட ஆர்மினா
உன்னை பார்த்து நிறையா இம்ப்ரெஸ் ஆகிருக்கேன். அதே மாதிரி உன்னோட அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் கேட்கும் போது அவ்வளோ இதாக இருக்கும். உன்ன மாதிரி நானும் ஆகணும் அப்படின்னு என்னோடய ஃபீல்டில் நானும் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தெரியும் உன்னைய எப்படியாச்சும் உங்களெல்லாம் மீட் பண்ணிடணும் தான் எங்களோட ட்ரீம். எவ்ரி ஆர்மிஸ்க்கும் இருக்கிற ட்ரீம் அது தானே, ஒரு வாட்டியாச்சும் நம்ம ஐடியில் பார்க்கணும்னு. அதே தான் எனக்கும், கண்டிப்பாக பார்ப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் இதெல்லாம் தாண்டி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னா, சீக்கிரம் கப்புள்ஸான நியூஸை சொல்லிவிடுங்க. என்னால் சீரியஸாக முடியும் எப்போன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் க்ளூஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்க, நீங்கள் 2 பேரும் கப்புள்ஸ்ன்னு கொடுத்துட்டீங்க. இருந்தாலும் உங்கள் வாயால் நாங்கள் 2 பேரும் கப்புள்ஸ் தான் அப்படின்றத எப்போ சொல்லுவீங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், இதை ஆஸ் அ சிஸ்டராக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. I love Tekul couples and I love you Tayanga and love you JK. As a sister, என்னோட பிரதர்ஸ் 2 பேரும் வாழ்கிறத பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். சிஸ்டராக ஆர்மியாக எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் என்னோட விஷ் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழணும், அதை பார்த்து நான் ரசிக்கணும். அவ்வளோதான். அண்ட் அவ்வளோதான். இது டீ குக்கருக்காக, இந்த டீ குக்கர் உங்களுக்காக, அது இந்த கியூ சின்னதாக இது பண்ணுறேன். அவ்வளோதான். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, ஒரு பொண்ணோட சிஸ்டருக்கு பர்த்டே, நித்தி முனுசாமின்னு நினைக்கிறேன். நித்தியா அது எனக்கு தெரியல, ஆனால் முனிசாமின்னு மட்டும் இருக்குது லாஸ்ட். நித்தி முனிசாமி அவங்களோட சிஸ்டரோட பர்த்டே. அவங்களுக்கும் ஹாப்பி பர்த்டே. ஸோ லைஃப்பில் சந்தோஷமாக எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்க, ஹாப்பியாக எடுங்க. எதையும் நினச்சி யோசிக்காமல், எதையும் போட்டு ரொம்ப இது பண்ணிக்காமல் ரொம்ப ஹாப்பியாக லைஃப்பை லிவ் பண்ணுங்கள். மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. அண்ட் ஜங்குக்கா மறுபடியும் ஹாப்பி பர்த்டே உனக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், அதான் இதுதான் நான் சொல்லணுன்ட்டு இருந்தேன், சொல்லிட்டேன். ஸோ ஸ்டோரியை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் என்கிட்ட ஒரு பொண்ணு ஸ்டோரி கேட்டிருந்தால அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக ஸ்டோரி வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணேன், ஏன்னா என்னால் சடனாக என்னோடய ஒர்க் ப்ரெஷரில் இது பண்ண முடியாது. இப்போ நான் ஸ்டோரி ரெடி பண்ணது ஐயோன்ற வேறு இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து வாய்ஸ் எடுக்கவும் சுத்தமாக எப்படி வந்திருக்குன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. சப்போஸ் உனக்கு இந்த வாய்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா உனக்கு ஆனால் கண்டிப்பாக ஸ்டோரி வந்துடும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதே வாய்ஸில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டோரியை பார்த்துட்டு மறுபடியும் உனக்கு அந்த ஸ்டோரி வேணும்னு கமெண்ட் பண்ணனா உனக்கு கண்டிப்பாக நான் ஸ்டோரி போட்டுடுறேன். அண்ட் உன்னோட ஐடி பேரை நான் மறந்துட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டோரி பார்த்தேன்னா எனக்கு நீ கமெண்ட் பண்ண, ஓகேவா? அவ்வளோதான், இவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன், எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஓகே, பாய் கைஸ், சப்போர்ட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஓகே, அடுத்த ஸ்டோரியில் கியோ உங்களை மீட் பண்ணுவா. பாய்.